தூத்துக்குடியில் KFC கடையில் ரசாயனம் கலந்த எண்ணெய், திண்டுக்கல் ஹோட்டலில் பல நாட்கள் வைத்திருந்த சிக்கன் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் சோதனையின் போது ஒவ்வொன்றாக வெளியே வந்து அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. மயோனிஸ், பஞ்சு மிட்டாய், ஷவர்மா, பானிபூரி என சமீபத்திய அதிர்ச்சிகளில் இருந்து மீளவே இல்லை நம்மில் பலரும். எதை தொட்டாலும் அதில் ஆபத்து எனும் அளவுக்கு இருக்கிறது கலப்படமும் அதனால் ஏற்படும் அபாயங்களும். வீட்டு பிள்ளைகளுக்கு ஆசையாய் வாங்கி கொடுக்கும் உணவுகளே அவர்களுக்கு யமனாகி விடுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்துகின்றன அன்றாடம் பார்க்கும் நிகழ்வுகள். அந்த வரிசையில் இப்போது சேர்ந்திருக்கிறது ஃப்ரைட் சிக்கன். ஃப்ரைட் சிக்கன் ஆபத்து என்பது காலங்காலமாக சொல்லி வருவதுதானே என பலர் கேள்வி எழுப்ப, ஆபத்தான அதே ஃப்ரைட் சிக்கனைத்தான் ஆன்லைன் ஆர்டர் தொடங்கி மால்கள், கடைகள், தள்ளுவண்டி கடைகள் என அனைத்து கடைகளிலும் விற்பனை செய்து கல்லா கட்டி வருகின்றன. ஆனால் ஃப்ரைட் சிக்கனுக்கு பெயர் போன KFC உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் சிக்கியுள்ளது இலசுகளை நடுங்கச் செய்துள்ளது. தூத்துக்குடியில் அதிரடி ஆய்வில் ஈடுபட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் KFC உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். அங்கு மேற்கொண்ட ஆய்வில் தடை செய்யப்பட்ட மெக்னீசியம் சிலிகேட் என்ற ரசாயனத்தை பழைய எண்ணெயை சுத்திகரிக்க பயன்படுத்தியது அம்பலமானது. மேலும் அங்கிருந்த 18 கிலோ மெக்னீசியம் சிலிகேட் ரசாயனத்தை பறிமுதல் செய்தனர். அத்துடன் இந்த ரசாயனத்தை பயன்படுத்தி தூய்மைப்படுத்தப்பட்ட 45 லிட்டர் பழைய உணவு எண்ணெய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஒரு முறை பயன்படுத்தப்பட்ட சமையல் எண்ணெயை மறுமுறை பயன்படுத்தக்கூடாது. ஒருவேளை டோட்டல் போலார் காம்பவுண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பொருட்கள் அளவு வரையறுக்கப்பட்டு இருந்ததனால் கசடுகளை மட்டும் அகற்றி பயன்படுத்தலாம். ஆனால் அந்த நிறுவனத்தில் சட்டத்திற்கு புறம்பாக அனுமதிக்கப்பட்ட ஒரு உணவு சேர்மத்தை சமையல் எண்ணெயில் அனுமதிக்கப்படவில்லை. இருந்தாலும் அதை பயன்படுத்தி சமையல் எண்ணெயை சுத்திகரிப்பு செய்து அந்த எண்ணெயை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தியுள்ளனர். 12 மணி நேரத்துக்கு மேலாக ஒரு 56 கிலோ சிக்கன் இருந்ததும் பறிமுதல் செய்து அளிக்கப்பட்டுள்ளது. அந்த உணவு சேர்மம், அனுமதிக்கப்படாத உணவு சேர்மம், சமையல் எண்ணெய்க்கு அனுமதிக்கப்படாத உணவு சேர்மம் கலந்த எண்ணெய் சுமார் 45 லிட்டர் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. KFC உணவகத்தின் உணவு பாதுகாப்பு உரிமம் உடனடியாக தற்காலிகமாக இடைக்கால ரத்து செய்யப்பட்டு அவர்களுக்கு ஆணை வழங்கப்பட்டுள்ளது. பானி தயாரிப்பில் எந்த ஒரு செயற்கை நிறமிகளை சேர்க்கக்கூடாது. மேலும் பானியை சுகாதாரமாக தயாரிக்க வேண்டும். பூரியை உடைத்து தரும்போது கைகளில் கிளவுஸ் அணிந்து உடைத்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அத்துடன் முன் தயாரிப்பு செய்யப்பட்டு 12 மணி நேரத்திற்கும் மேலாக பயன்படுத்தப்படாமல் இருந்த 56 கிலோ சிக்கன் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டது. 56 கிலோ சிக்கனை விற்கவே 4 நாள் ஆகும். அப்படின்னா நாம சாப்பிட்றது அத்தனையும் பல நாட்கள் ஊற வச்சு மசாலா தடவி பொரிச்சு தர்றதுதான் போல. உணவகத்தின் உணவு பாதுகாப்பு உரிமத்தை இடைக்கால ரத்து செய்து அதிகாரிகள் உத்தரவிட்டதோடு மறு உத்தரவு வரும் வரை கடையை திறக்கக்கூடாது என கடிந்து கொண்டனர். அவுட்டிங் என புறப்பட்டு விட்டாலே ஃப்ரைட் சிக்கனை நாடிச் செல்லும் இலசுகளுக்கு பேரிடியாய் விழுந்துள்ளது இச்செய்தி. இந்த ஃப்ரைட் சிக்கன் அதிர்ச்சியில் இருந்தே மீள முடியாமல் இருக்க திண்டுக்கல்லில் அடுத்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. திண்டுக்கல் பைபாஸ் சாலையில் செயல்பட்டு வரும் தனியார் ஹோட்டலில் வாடிக்கையாளர் ஒருவர் பிரியாணி மற்றும் சிக்கன் ஆர்டர் செய்துள்ளார். ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட சிக்கனில் துர்நாற்றம் வீசவே ஊழியரிடம் இது குறித்து கேட்டுள்ளார். அப்போதுதான் அது பழைய சிக்கன் என தெரிய வந்துள்ளது. இதை கண்டு பதறிப்போன வாடிக்கையாளர் ஊழியர்களிடம் நியாயம் கேட்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. மற்ற விஷயம் கிடையாது, சாப்பிட்ற விஷயம் அது. நீங்கள் கலங்க என்ன கருமத்தை வேணா கலங்க, பிரச்சனை இல்லை. இப்படி நேற்று செஞ்ச ஃபுட்டை, நேற்று செஞ்ச சிக்கனை கொண்டு வந்து வச்சு தொட இங்கே பாருங்கள், இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போகிற போல் அப்படியே சில்லுன்னு இருக்கு. இன்னமும் நீங்கள் உங்கள் வாயால் எல்லாருமே சொல்கிறீங்க ஃப்ரிட்ஜில் வச்ச சிக்கன் நல்லாவே தெரியுது. இது பழைய சிக்கன் பார்த்தாலே தெரியுது. இது சாப்பிட்டு என்ன சாக சொல்கிறீங்களா? வரவையை பற்றி சாப்பிட்டு சாக சொல்கிறீங்களா? சாப்பிட்டா வேறு என்னென்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஃபுட் பாய்சன் ஆச்சுன்னா என்னென்ன பண்ண முடியும்? அவன் 1 வாரம் 2 வாரம் ஹாஸ்பிட்டல் வச்சு சாக சொல்கிறீங்களா? எவன் செலவு பண்ணி பார்ப்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். மற்ற விஷயங்கிறது வேறு என்ன, சாப்பிட்ற விஷயம் இது. சோத்தில் இப்படி பண்ணலாமா? காசு கொடுத்தானே சாப்பிட்றாங்க. நல்ல சாப்பாடு கொடுக்க உங்களுக்கு என்ன, இப்போ ஃப்ரெஷ்ஷான கோழி கொடுக்குறதுக்கு என்ன, இதனால் உங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகிற போகுது? இது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என வாடிக்கையாளர் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இப்படி அடுத்தடுத்து வெளியாகும் சம்பவங்கள் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதோடு
இனி ஹோட்டல்களில் சாப்பாடே வேண்டாம் என கும்பிடு போடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இதுபோன்ற தொடர் சம்பவங்களை தடுக்க தரமற்ற உணவுகளை தயாரிக்கும் உணவகங்களுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்பட வேண்டும் என்பதே வாடிக்கையாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. திண்டுக்கல்லில் உள்ள அசைவ உணவகத்தில் கிரில் சிக்கன் கெட்டுப்போய் இருந்ததாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வாடிக்கையாளர் தற்போது உணவக உரிமையாளரை நூதன முறையில் மிரட்டி பேரம் பேசும் ஆடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. திண்டுக்கல் பைபாஸ் சாலையில் பிரபல அசைவ உணவகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அசைவ உணவகத்திற்கு வந்த வேடசந்தூர் பகுதியைச் சேர்ந்த நவீன் என்பவர் பிரியாணி மற்றும் கிரில் சிக்கன் ஆர்டர் செய்து பெற்ற நிலையில் தனக்கு வழங்கப்பட்ட கிரில் சிக்கன் கெட்டுப்போயிருப்பதாக கூறி ஹோட்டல் ஊழியர்களிடம் அவர் தகராறு செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொட்டு பாருங்க, சும்மா ஃப்ரீசர்ல வச்ச சின்ன ஆமாவா இல்லையா? கையை வச்சு பாருங்கண்ணே. நான் என்ன சொல்ல, கையை வச்சு பாருங்க. இது காலையில ரெடி பண்ணணும்னு சொல்லுவீங்களா? சரி, அது எப்படி நேற்று வச்சது இப்போ எடுத்து தருவீங்களா? இது வந்து ஃப்ரெஷ் இல்ல, இது வந்து ஃப்ரெஷ்ஷா சொல்லுங்க. இது வந்து ஃப்ரெஷ்ஷா? மற்ற விஷயம் கிடையாது, சாப்பிட்ற விஷயம். அது நீங்கள் கலங்க என்ன கரும்பு வேணா கலங்க, பிரச்சனை இல்லை. இப்படி நேற்று செஞ்ச ஃபுட்டை, நேற்று செஞ்ச சிக்கனை கொண்டு வந்து வச்சு தொட இங்கே பாருங்க, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போகிற போல அப்படியே சில்லுன்னு இருக்கு இன்னமும். இந்த பரபரப்புக்கிடையே திண்டுக்கல் மாவட்ட ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் சார்பில் திண்டுக்கல் தாடிக்கொம்பு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. உணவகத்தை களங்கப்படுத்தும் நோக்கில் நவீன்குமார் அபாண்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தகராறு செய்ததாக கூறிய சங்கத்தினர் இறுதியாக 10,000 ரூபாய் கேட்டு நூதன முறையில் நவீன்குமார் மிரட்டும் செல்போன் ஆடியோ ஒன்றையும் வெளியிட்ட நிலையில் அந்த ஆடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. என் சைடுல இருக்க தவறுகள் இருந்துச்சுன்னா நான் ஒரு 4 days கழிச்சு கடைக்கு போயிருவேன். போய் நான் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறேன். நான் இருந்தனாலதான் இவ்வளவு தூரத்துக்கு இஷ்யூ ஆனனாலதான் நான் உங்கள்கிட்ட கொண்டு பேசுறேன். ஆனா பெருசா ஒண்ணு பண்ணணும் வைக்கணும்னு நான் கேட்கறேன். ஏதோ ஒண்ணு பாத்து நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சீங்கன்னா என்ன பண்ணணும்ன்றீங்க நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன இல்ல நீங்களே பார்த்து சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஃபேமிலியா வந்து சாப்பிடுறது நான் இப்பவும் சொல்றேன். கிரில் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு மைனஸ் காண்டி நான் கடைக்கு வரேன். நான் சீரியஸா, நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஃபுல்லா எடுத்து பாருங்க. அந்த கல்லால இருக்க பையன் நான் ரெகுலரா வரனாலே அந்த பையன் எனக்கு நல்லா க்ளோஸ் ஆயிட்டான். நான் பில் கொடுக்கும்போது அந்த பையன் நல்லா பேசுவான் என்கிட்ட. கம்பல்சரி பாத்தீங்கன்னா வாரத்துல மாசத்துல 4 நாள் 5 நாள் அங்கதான் சாப்பிடுவேன். வெளியே வந்தோம், ஃபேமிலியோட வெளியே வந்தோம் அப்படின்னாலே நாங்க சாப்பிடுற ஹோட்டலே அதுதான். 2 பேருமே கடைக்கு வாங்க, நீங்க வந்துருங்க, பேசிக்கலாம். வாங்க, நேர்ல வாங்க, பேசிக்கலாம். நேர்ல வர்றது கொஞ்சம். ஆனா நானும் பர்னிச்சர் கடை வச்சிருக்கேன், பர்னிச்சர் லைன் போட்டிருக்கேன், பைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆட்டோ பைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் லோக்கல்ல. அது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். சாப்பிட்டாங்க மட்டும் தான் சாப்பிட போறோம். சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. பார்த்து நீங்க ஏதோ ஒன்று பார்த்து செஞ்சீங்க சொன்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லைண்ணா. என்ன செய்யணும்னு அதையான் சொல்லுங்க. என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இல்ல கோச்சிக்காதீங்க, நான் கேட்கறேன்னு கோச்சிக்காதீங்க. அண்ணன் கேட்க சொன்னாலதான் நான் கேட்கறேன். ஏதோ பார்த்து செலவுகளுக்கு காசு போட்டாருன்னா கூட வாங்கிக்கிங்கிற மாதிரி சொன்னாரு. காசுக்காண்டி பேசுறேன்னு தை பண்ணி நினைச்சிடாதீங்க. செலவுகளுக்கு காசு போட்டீங்க அப்படின்னா கூட நம்ம அப்படியே நம்ம பேசிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவுதான் செலவுக்கு வேணுங்கிறீங்க? எவ்வளவுதான் செலவு? நீங்க 10 ரூபா இருந்தா போட்டு விடுங்க. 10 ரூபாங்கிறது நான் ஒண்ணு சொல்றேங்க இல்லைங்க, 10 ரூபாங்கிறதுலாம் பெரிய விஷயம். ஏன்னா 10,000 ரூபாய் தானே நான் கேட்டேன். 10,000 ரூபாய் போட்டு விடுவேன்னா நான் போன் பண்ணி பேசிடுறேன். ஆனா இந்த இஷ்யூ பெருசாச்சுன்னா உங்களுக்கு தான் சத்தியமா சொல்றேன், இது கஷ்டம். ஆனா நீங்க எனக்கு தேவை, நாளைக்கு நீங்க உங்களுக்கு நான் தேவை, ஹோட்டல் சீல் பண்ற அளவுக்கு போயிடும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.